ஸோ இப்போ ஜிம்மில் ஃபிசியோதெரபிஸ்ட்டுக்கு எந்த அளவுக்கு ஸ்கோப் இருக்குதுன்னு நீங்கள் நம்புறீங்க? பெரிய பெரிய ஜிம் எடுத்திங்கன்னா பார்த்தீங்கன்னா அங்கே கைரோப்ராக்டர் இருக்காங்க, ஃபிசியோதெரபிஸ்ட் இருக்காங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த நீ பெயின் இருக்கிறவங்க, பேக் பெயின் இருக்கிறவங்க, இவங்கெல்லாம் வந்துட்டு ஒர்க் அவுட் பண்ணுறத விட பாடி மொபிலிட்டி தெரிஞ்சிருக்கும். லைஃப் லாங் எடுக்க தேவையில்லை பிடி. ஒரு ஃபஸ்ட்டு ஒரு 1 to 3 months வரை எடுத்துக்கலாம். அவனோட போஸ்டரே அப்படி தான், அவன் என்ன பண்ணாலும் அப்படியே தான் இருப்பான் அப்படின்ட்டு நம்ம விடக்கூடாது. ஒரு கிளைண்ட்ஸு நம்ம டேரெக்டாக அந்த கிளைண்ட்டை கூப்பிட்டு சொல்லி, நீ கண்டிப்பாக ஒரு ஃபிசியோ செஷன் போகணும், பாடி மசாஜ் போகணும். விஷயம் தெரிஞ்சவனுக்கு தான் ரெடி பண்ண தெரியுங்கிறது வந்துட்டு கிளைண்ட்ஸ் புரிஞ்சிருக்கணும். ஸோ இப்போ வந்து அடுத்து ஒரு முக்கியமான ஒரு பார்ட்டுக்கு நம்ம ஷிஃப்ட் ஆகுறோம். ஸோ எங்கள் ப்ரொஃபஷன் எந்த அளவுக்கு, ஏன்னா வந்துட்டு இப்போ நம்ம ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி தான், ஃபிசியோதெரபிஸ்ட் ஃபிசிக்கல் ஃபிட்னஸ்க்கு ஒர்க் பண்ணுறாங்க. பட் ஆஃப்டர் பெயின் வந்ததுக்கப்புறம் ஆனால் எல்லாருமே ஃபிட்டாக இருக்கணும். நம்ம சொன்னோன்னே ஃபஸ்ட்டு எங்கே போகிறாங்கன்னா ஜிம்முக்கு தான் போகிறாங்க. ஸோ இப்போ ஜிம்மில் ஃபிசியோதெரபிஸ்ட்டுக்கு எந்த அளவுக்கு ஸ்கோப் இருக்குதுன்னு நீங்கள் நம்புறீங்க? எனக்கு தெரிஞ்ச என்னோட ஒரு சஜஷன் பார்த்தோன்னா, எல்லா ஜிம்லேயும் ட்ரெயினர்ஸ் ப்ளஸ் ஃபிசியோதெரபிஸ்ட்டு கண்டிப்பாக வேணும். ஓகே. ஏன்னா ட்ரெயினர்ஸ்க்கு அந்த மசிலை ஆக்டிவேட் பண்ணணுங்கிற ஒரு ஒர்க் அவுட் தான் தெரியும் தவிர, அந்த மசிலை வந்துட்டு ஒரு கூல் டவுன் பண்ணும், வார்ம் டவுன் பண்ணுங்கிறது வந்துட்டு மோஸ்ட்டாக தெரிய மாட்டேங்குது. ஸோ இவங்க ஒர்க் அவுட் முடிச்சதுக்கப்புறம் ட்ரெயினர்கிட்ட என்ன கேட்குறாங்கன்னா, மாஸ்டர் ஒர்க் அவுட்டில் முடிச்சு அடுத்து என்ன பண்ணுறோம், அதுக்கப்புறம் அவ்வளோதான் கிளம்பிக்கோங்க வீட்டுக்கு அப்படின்னு. அவங்கள வந்துட்டு அடுத்து வந்துட்டு இவங்க கிட்ட பார்த்துக்கோங்க, அவங்க வார்ம் டவுன் ஒர்க் அவுட் கொடுப்பாங்க அப்படின்னா. ஸோ அவங்க அனலைஸ் பண்ணிட்டு, வாங்க இன்றைக்கி என்ன ஒர்க் அவுட் பண்ணிங்க, இன்றைக்கி பேக்குக்கு அப்போ இத்தனை மசில் ஆக்டிவேட் ஆகிருக்கும், இதுக்கெல்லாம் நீங்கள் வந்துட்டு ஒரு வார்ம் டவுன் ஸ்ட்ரெச்சிங் பண்ணணுங்கிறது வந்துட்டு ஃபிசியோதெரபிஸ்ட் தான் சொல்லணும். ஓகே. அது வந்துட்டு மோஸ்ட்டாக எல்லா ட்ரெயினருக்கும் தெரியுமாங்கிறது தெரியாது. ஸோ அப்போது ஃபிசியோதெரபிஸ்ட்டுக்கு ஜிம்ஸ்லேயும் ஒரு ஸ்கோப் கண்டிப்பாக இருக்குது. இப்போ வரதுலலாம் வந்துட்டு இப்போ எல்லாம் ஒரு பெரிய பெரிய ஜிம் எடுத்திங்கன்னா பார்த்தீங்கன்னா அங்கே கைரோப்ராக்டர் இருக்காங்க, ஃபிசியோதெரபிஸ்ட் இருக்காங்க, இந்த கப்பிங் செஷனு எல்லாமே இருக்குது. ஒரு ஜிம் ஒரு மினி ஹாஸ்பிட்டல் மாதிரி ஆயிடுச்சு. ஓகே. அப்போ ஜிம்லேயே வந்துட்டு இந்த கப்பிங் கைரோப்ராக்டிக் எல்லாமே பண்ணுறாங்க. ஆமாம். இதில் யார் ஃபிசியோதெரபிஸ்ட் வந்து பண்ணுறாங்களா? இந்த மாதிரி பண்ணுறவங்களும் இருக்காங்க. ஓகே ஃபைன். ஸோ இது அவங்களுக்கான பேலாம் நீங்கள் கொடுத்து வச்சுக்கிறீங்களா? ஆமாம். ஓகே. தனியாக சேலரி மாதிரி. அது எவ்வளோன்னு சொல்ல முடியுமா? அது ஒவ்வொருத்தவங்க லைக் பேசிக்காக ஒரு ஆவரேஜாக இதுலேருந்து இவ்வளோ வரைக்கும் நாங்கள் கொடுப்போம் அப்படின்ற மாதிரி. அது நம்ம இதுதான் எக்ஸ்பீரியன்ஸ் பொறுத்து தான். ஒரு நல்ல ஒரு ஃபிசியோதெரபிஸ்ட்டு அப்படின்னா பே பண்ணலாம், ஒரு ட்ரெயினர் சேலரி கூட பே பண்ணலாம். 15,000 ப்ளஸ் இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இனி அவங்க பிடி ஒர்க் அவுட்ஸ் அவங்களுக்கு தெரியும் அப்படின்னா அவங்களையுமே கிளைண்ட்டை ட்ரெயின் பண்ணிட்டு பிடியோட ஷேர் கூட எடுத்துக்கலாம். ஒவ்வொரு ஜிம்மை அது ஒவ்வொன்றுக்குமே மாறும்னு. ஓகே. அப்போ அதாவது நீங்கள் சொல்கிறது இப்போது எக்ஸ்பீரியன்ஸ் ஃபிசியோதெரபிஸ்ட் இருந்தால் 15,000 சேலரி பேசிக் கொடுத்து எடுத்துக்கலாம். ஆமாம், கண்டிப்பாக. ஓகே ஃபைன். அதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்து அதுக்கேற்ற மாதிரி பர்சனல் ட்ரைனிங்லேருந்தும் ஷேர் கிடைக்கும். தாராளமாக பண்ணிக்கலாம். ஓகே ஃபைன். இப்போது ஜிம்ஸில் என்னென்ன ப்ராப்ளம்ஸ்க்காக ஃபிசியோஸ் சீக் பண்ணுறாங்க? லைக் இப்போ நம்ம ஜிம்மில் இருக்கக்கூடிய கிளைண்ட்ஸில் யாரெல்லாம் லைக் என்னென்ன ப்ராப்ளம்ஸ்க்காக ஃபிசியோ லைக் வேணும்னு எதிர்பார்க்குறாங்கன்னு நினைக்கிறீங்க? ஃபஸ்ட்டு வந்துட்டு போஸ்டர் கரெக்ஷனுக்கு. ஸோ இவங்களுக்கு வந்துட்டு ஒர்க் அவுட் பண்ணால் எச்சா தான் பாடி பிரச்சனையாகுது. அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த நீ பெயின் இருக்கிறவங்க, பேக் பெயின் இருக்கிறவங்க, இவங்கெல்லாம் வந்துட்டு ஒர்க் அவுட் பண்ணுறத விட பாடி மொபிலிட்டி தெரிஞ்சிருக்கணும். ஸோ இவங்களுக்கு எல்லாமே ஃபிசியோ கண்டிப்பாக தேவைப்படுது. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஏஜ்டு பர்சனுக்கு அப்புறம் அந்த லேடிஸ்க்கு ரொம்ப நேரமாக அந்த ஒரே இடத்துல உட்காந்துட்டு பண்ணுறவங்க, பேக்கு இல்லை பெயினாக இருக்கிறவங்க, இவங்களுக்கெல்லாம் ஜிம்மை விட ஃபிசியோதெரபிஸ்ட் தான் ரொம்பவே தேவை. அங்கேருந்து பார்த்துட்டு மசில் எல்லாமே டைட்டாக இருக்கிறத லூஸ் பண்ணிவிட்டு அப்புறம் இந்த ஒர்க் அவுட்டில் அவங்க போயிட்டோன்னா அவங்களுக்கு அந்த ஒரு பாடி பிரச்சனை இருக்காது. ஓகே. ஸோ ஃபிசியோங்கிறது கண்டிப்பாக தேவை. இப்போ நம்ம ஜிம்மில் எந்த அளவுக்கு ஃபிசியோதெரபிஸ்ட்டை நீங்கள் இது பண்ணுறீங்க? லைக் ஃபிசியோதெரபிஸ்ட் எத்தனை வந்துட்டு இருக்காங்களா? நமக்கு வந்துட்டு வெளியிருந்து ஹையர் பண்ணிகிட்டு இருக்கிற ஃபிசியோவும் இருக்காங்க. அப்புறம் நமக்கு ட்ரெயினர்ஸும் ஓரளவுக்கான நாலேஜ் இருக்குது இந்த ஃபிசியோவில். ஓகே. ஃபுல் பாடி ஸ்ட்ரெச்சிங்காக இருக்கட்டும், இது வந்துட்டு மெயினாக பிடி பர்சனல் ட்ரைனிங் எடுக்கிறவங்களுக்கு இந்த ஒரு செஷனுங்கிறது மேண்டேட்டரி. ஓகே. ஸோ அதுக்கு தான் அவங்க பே பண்ணுறாங்க கூட. ஜென்ரல் கிளைண்ட்ஸுக்கு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பேசிக்காக ஒரு இடத்துல என்ன சொல்கிறது, ஒரு 4-5 பேரை நிற்க வச்சுட்டு ஒட்டுக்கோ சொல்லி கொடுத்துருவோம்.
அதுக்கப்புறம் அவங்க அது ரெகுலரைஸாக ப்ராக்டிஸ் பண்ணிடுவாங்க. அப்புறம் ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா அவங்க கேட்பாங்க. இப்போ இந்த இடத்துல வந்து ஜென்ரலாக ஃபீ கட்டி பண்ணுறவங்களும் இருக்காங்க. அது போக பிடி தனியாக பிடி எடுக்கிறாங்க. ஆமாம். ஓகே. இப்போ நீங்கள் சொல்கிற அந்த ட்ரெயினரோட அட்டென்ஷன்லாம் அந்த பிடி பண்ணுறவங்களுக்கு தான் இருக்கும். பிடி பண்ணுறதுக்கு தான் இருக்கும் அப்படிங்கிறது கிடையாது. இப்போ பிடியில் பார்த்தீங்கன்னா கிளைண்ட்ஸாக தான் கேட்குறாங்க. எனக்கு 1 ஹவர் தான் நான் இருப்பேன். எனக்கு ஃபுல் கேர் வேணும். ஸோ அதிலேருந்து என்ன நான் ஜிம்முக்கு வராட்டினா கூட நீங்கள் கூப்பிட்டு வர வைக்கணும். ஓ ஓகே ஓகேவா? ஓகே ஸோ இந்த மாதிரிலாம் இருக்காங்க. நான் சாப்பிடாட்டினா கூட நீங்கள் சாப்பிட்டாச்சான்னு கேட்கணும். ஓகேவா? ஓகே. அதுக்கப்புறம் அந்த ஒர்க் அவுட் பண்ணி கூடயே இருக்கணும். ஒர்க் அவுட் கூடயே இருக்கணும். ஃபேமிலி ஃப்ரெண்டாக இருக்கணுன்றலாம் கேட்குறவங்கலாம் இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி. ஸோ பிடிங்கிறது பார்த்தீங்கன்னா அந்த ஒரு கிளைண்ட் இப்போ புதுசாக ஒரு ஜிம்முக்கு போகிறாங்க. யாருனே தெரியாது. ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கும் ஒரு மாதிரி ஷையாக இருக்கும். ஸோ அவங்க பிடி போடுறவங்களும் இருக்காங்க. அவங்க பார்த்தீங்கன்னா சும்மா ஏனோ தானோன்னு வந்து ஒர்க் அவுட் பண்ணிட்டு போயிடுறாங்க. அவங்களுக்கு பெருசாக வந்துட்டு பாடியை ரெடி பண்ணணுங்கிற ஒரு மைண்ட் செட்டே இல்லை. பட் ப்ராப்பராக என் பாடியை டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணி கொடுக்கணுன்ட்டு ஒரு கிளைண்ட்ஸ் இருக்காங்க. இந்த மாதிரி கிளைண்ட்ஸ்லாம் எடுத்து ஒர்க் பண்ணுறது ஈஸி. ஏன்னா அவங்க நம்ம பண்ணுறது ஜாலியாக நம்ம சொல்கிறத அவங்க கரெக்டாக ஃபாலோ பண்ணிவிட்டு அவங்க அது பண்ணிடுவாங்க. பிடிங்கிறது பார்த்தீங்கன்னா புதுசாக ஜிம்முக்கு வரவங்களுக்கு வெயிட் புஷ் பண்ணுறக்கும், சப்போர்ட் பண்ணுறக்கும், ஃபார்ம் கரெக்ட் பண்ணுறக்கும் லைஃப் லாங் எடுக்க தேவையில்லை பிடி. ஃபஸ்ட்டு ஒரு 1 to 3 months வரை எடுத்துக்கலாம். ஏன்னா அப்போ தான் அவங்க அந்த சொன்ன ஜிம்மில் எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் ஆமாம். அதுக்கப்புறம் பார்த்தோன்னா அவங்களோட விருப்பம் தான் கன்வெர்ட் பண்ணுறது. வேணுங்கிறது வேண்டாங்கிறது. ஓகே ஃபைன். அப்போ அதாவது இப்போ இனிஷியலாக லைக் ஒரு பிகினராக போகிறவங்க கண்டிப்பாக பிடியோட தான் பிடி எடுத்துக்கிட்டிங்கன்னா நல்லது. ஆமாம், கண்டிப்பாக பிடி எடுத்துகிட்டு தான் நம்ம ஜிம்முக்கு வரும்னு கிடையாது. ஒர்க் அவுட் தெரிஞ்சவங்களுக்கு தாராளமாக ஒர்க் அவுட் பண்ணிக்கலாம். புதுசாக ஒர்க் அவுட் சொல்லணும், இல்லை புது ஃபார்ம் வேணும், இல்லை எனக்கு அது புதுசாக ஏதாச்சும் சொல்லிக் கொடுங்க அப்படின்னா அதுக்குமே தாராளமாக ட்ரெயினர்ஸோ ஓனர்ஸோ சொல்லிக் கொடுப்பாங்க. என் கூடயே இருக்கணும், 1 மணி நேரம் என் கூடயே இருக்கணும். அதுக்கப்புறம் எனக்கு இந்த கோல் இருக்குது. ஸோ என்னை டெய்லியும் ட்ராக் பண்ணுங்கள். எனக்கு ஏதாச்சும் ப்ராப்ளம் ஆச்சுன்னா நான் உங்களுக்கு 24/7 காண்டாக்ட் பண்ணுற மாதிரி நீங்கள் அவைலபிளாக இருக்குங்க. ஸோ இந்த மாதிரிலாம் அவங்க டிமாண்ட் பண்ணும்போது நம்ம அதுக்கு ஒரு சார்ஜ் பண்ணுறோம். அவ்வளோதான் அதான் பிடி கான்செப்ட். ஓகே ஃபைன். இப்போ அதே மாதிரி இப்போ ஃபிசியோதெரபிஸ்ட்டை பற்றி பேசிகிட்டு இருந்தோம். ஸோ இப்போ வந்துட்டு எந்த அளவுக்கு நீங்கள் ஃபிசியோதெரபிஸ்ட்டுக்கு உங்கள் கிளைண்ட்டை வந்து ஓகே இவங்க கண்டிப்பாக இவங்க பெயின்னு இவங்க இதுதான் பண்ணி இவங்க கண்டிப்பாக ஒரு ஃபிசியோதெரப்பி அசிஸ்டன்ஸ் தேவைப்படுது அப்படின்னு எந்த அளவுக்கு ரெஃபரன்ஸ் இப்போ இருக்கக்கூடிய ஜிம்ஸில் இருக்குதுன்னு நினைக்கிறீங்க? நம்ம ஜிம்மில் அது எப்படி இருக்குது? கண்டிப்பாக. இப்போ பசங்கள்லாம் கொஞ்சம் பசங்க ரெடி ஆகிட்டாங்கன்னு வைங்க. ஸ்டார்டிங் வராங்க, ரெடி ஆகிட்டு வராங்க, மசில்லாம் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே அவங்க மசில் க்ரோத் கிடைக்க மாட்டேங்குது. இல்லை அப்படின்னா ஒரு வருஷமாக ஜிம் வராங்க. சரி ஓகே, ஃபோட்டோ எடுக்கலாம், போஸ்ட் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா அவன் பாடியோட போஸ்டரே பார்த்தோன்னா இம்பேலன்ஸ்டாக இருக்குது. இவங்க இதுக்கப்புறம் ஃபர்தராக அந்த ஜிம்மை கண்டினியூ பண்ணிட்டோன்னா பிரச்சனை. அப்போ என்னென்னா உன்னோட போஸ்டரில் பிரச்சனை இருக்குது, நீ இதை சரி ரெட்டிஃபை பண்ணி ஆகணும் அப்படின்னு ஒரு ட்ரெயினரோ இல்லை ஒரு ஜிம் ஓனரோ ஒரு கிளைண்ட்டுக்கிட்ட சொல்லி நீ பார்க்க வேண்டியது ஃபிசியோதெரபிஸ்ட்டு. இது பார்த்ததுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னு ரெட்டிஃபை பண்ணிவிட்டு நீ அடுத்து வந்துட்டு ஜிம்மை கண்டினியூ பண்ணிக்கோன்ட்டு ஒரு ட்ரெயினர் அசிஸ்ட் பண்ணணும். ஓகே, அவனோட போஸ்டரே அப்படி தான், அவன் என்ன பண்ணாலும் அப்படியே தான் இருப்பான் அப்படின்ட்டு நம்ம விடக்கூடாது ஒரு கிளைண்ட்ஸுமே. ஏங்க முன்னாடி வரும்போது அவங்க அந்த மாதிரி வந்திருக்க மாட்டாங்க. ஒர்க் அவுட் பண்ணி பாடி ஸ்டிஃப் ஆகி மேபி நம்ம இல்லாத டைமில் ஹெவியாக போட்டு புஷ் பண்ணி மசில் லாக் ஆகி எல்லா டைமையும் ஒரு கிளைண்ட்ஸை நம்ம அனலைஸ் பண்ணிகிட்டு இருக்க முடியாது. கண்ணு இப்படி திரும்பிட்டிங்கன்னா 10 கிலோ போகிற இடத்துல 20 கிலோ போட்டு அடிச்சு இன்ஜுரி ஆகிட்டு உட்காந்துட்டு இருப்பாங்க. ஓகேவா? ஸோ ஈகோ லிஃப்டிங்கும் இதில் ரோல் ஆகி தான் மெயினாக பிரச்சனை வருது. அப்போ இந்த மாதிரி நமக்கு தெரிஞ்சு உன் பாடியில் கொஞ்சம் போஸ்டர் சேஞ்சஸ் வருது அப்படின்னா நம்ம டேரெக்டாக அந்த கிளைண்ட்டை கூப்பிட்டுட்டு சொல்லி நீ கண்டிப்பாக ஒரு ஃபிசியோ செஷன் போகணும், பாடி மசாஜ் போகணும், இந்த மாதிரி சொல்லிவிட்டு அவங்கள போயிட்டு அப்புறம் நம்ம ஜிம்முக்கு கொண்டு வர்றது ஒரு ட்ரெயினரோட கண்டிப்பான ஒரு ஓகே ஃபைன். அப்போ இந்த ஒரு இது லைக் இப்போ எந்த அளவுக்கு இப்போ இது காமனாக எல்லா ஜிம்ஸ்லையும் இது ஒர்க் ஆகுதுன்னு நினைக்கிறீங்க? இந்த மாதிரியான ஒரு ஃபிசியோதெரபிஸ்ட்டோட ஃபிசியோதெரபிஸ்ட்டில் போகணும் அப்படிங்கிற ஒரு அவேர்னஸ் இப்போ வந்துட்டு கிளைண்ட்ஸாகவே கேட்குறாங்க. ஓகே, கொஞ்சம் கிளைண்ட்ஸ் இல்லை, ரொம்பவே மோஸ்ட் ஆஃப் த கிளைண்ட்ஸுமே நாலேஜபிளாக தான் இருக்காங்க. ஜிம்மில் எனக்கு ஃபிசியோ இருக்கா, ஓகே, கிளைண்ட்ஸே ஃபிசியோ கேட்டு ஆமாம் கேட்குறாங்க. ஓகே, ட்ரெயினர்ஸ் குவாலிஃபைடாக இருக்காங்களா, ஒர்க் அவுட்க்கு அப்புறம் ஃபிசியோலாம் இருக்காங்களா உங்கள் இதில், கைரோப்ராக்டர் பண்ணுறவங்க இருக்காங்களா, மசாஜ் பண்ணுறவங்களா இருக்காங்களா, அப்புறம் என்ன அந்த பாடி இந்த ஸ்டீம் பாத் பண்ணுற எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் இருக்கா ஜிம்மில். ஸோ இந்த மாதிரி கேட்டு வரவங்களெல்லாம் இருக்காங்க. ஓகே, ஸோ அது அந்த மாதிரி கேட்டு வராங்கன்னா இருக்கிற ஜிம்மில் போகிறது வந்துட்டு கிளைண்ட்ஸுக்கு நல்லது. இல்லாத ஜிம்முக்குள்ளே வந்து கேட்கறதுல ஒன்றும் யூஸ் இல்லை. ஆனால் இப்போ அந்தளவுக்கு கிளைண்ட்டும் நல்லா ஆமாம் தெரிஞ்சுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. கண்டிப்பாக. ஸோ இப்போ ஃபிசியோதெரபிஸ்ட் ஸ்டார்டிங் ஜிம், அதான் என்னோட
லைக் என்ன சொல்கிறது, ஆஸ் அ ஃபிசியோதெரபிஸ்ட்டாக நான் ஒரு ஜிம் ஸ்டார்ட் பண்ணுங்கிறது என்னோட ஒரு இதாக இருக்குது. ஸோ ஃபிசியோதெரபிஸ்ட் ஸ்டார்டிங் ஜிம் அது எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? தாராளமாக. இப்போ நம்ம பெருசாக வந்துட்டு நம்ம ஜிம்மில் பாடி பில்டிங்க்கான இது ப்ரோட்டோகால் பாடி பில்டிங் நம்ம ரெடி பண்ணி கொடுப்போம் அப்படின்னு பார்த்தோன்னா அது ஒரு ஒரு செலக்டடான ஜிம்மு தான். மிச்சம் எல்லா ஜிம்லேயுமே வந்துட்டு லைஃப் ஸ்டைல் ஃபிட்னஸை ரன் பண்ணி கொடுக்கறதுல தான். ஸோ நீங்கள் ஒரு ஜிம்முக்கு வந்தாலுமே உங்களுக்கு நாலேஜ் இருக்கா இல்லையாங்கிறது வந்துட்டு பார்க்குறதில்ல. ஃபஸ்ட்டு அவங்க பாடி தான் பார்க்குறாங்க. ஒரு பாடி பார்த்து சைஸாக இருந்தானா ஓகே இவர் நம்மளை ரெடி பண்ணுவார், ஓகே. இப்படி தான் இருக்காங்க. ஸோ ஒரு 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 பாடியை பார்த்து தான் அவங்க கரெக்டாக இருப்பாங்களான்ட்டு ஆளுக்கு ஜட்ஜ் பண்ணிட்டுருங்க. பட் விஷயம் தெரிஞ்சவனுக்கு தான் ரெடி பண்ண தெரியுங்கிறது வந்துட்டு கிளைண்ட்ஸ் புரிஞ்சிருக்கணும். ஸோ ஒருத்தவங்க படிச்சுட்டு வராங்க, அதுக்கான எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னா அது யார் சொன்னாலுமே அவங்க கேட்டுக்கிறது நல்லது. ஸோ ஒரு ஃபிசியோவாக பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு எந்தெந்த இடத்துல கரெக்டாக என்னென்ன மசில் ஒர்க் ஆகுங்கிறது தெரியும். ஸோ இது தெரிஞ்சாலே போதுமே. கரெக்ட். இது தெரிஞ்சாலுமே அந்த மசிலை ஹிட் பண்ணிடலாமே. மாங்குன்னு ஒர்க் அவுட் அடிக்க தேவையில்லை. கரெக்ட். ஒரு ஃபிசியாலஜிஸ்ட்டாக ஒரு ஜிம்மை ரன் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லது. ஓகே. ஒரு டாக்டர் வந்துட்டு ஒரு ஜிம் ரன் பண்ணுற மாதிரி கூட வச்சுக்கலாம். ஸோ அது ஒரு பேக் ஹேண்டாக அது நல்ல ஒரு விஷயமா ஆமாம். ஸோ இப்போ இதுலேருந்து என்னென்னா நம்ம வந்து ஒரு ஃபிசியோதெரபிஸ்ட் இப்போ ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ணுறோம், கிளினிக்கில் ஒர்க் பண்ணுறோம், அதை தாண்டி ஹவுஸ் விசிட்ஸ் போய் பேஷண்ட்ஸ் பார்க்குறோம். இதெல்லாம் தாண்டி இந்த ஃபிட்னஸ் இண்டஸ்ட்ரியில் ஒரு பெரிய ஸ்பேஸ் ஃபிசியோதெரபிஸ்ட்டுக்கும் இருக்குது. கண்டிப்பாக இருக்குது. ஸோ அது எந்த அளவுக்கு நம்ம அதை மீட் பண்ணியிருக்கோம், அந்த இடத்த போய் எந்த அளவுக்கு நம்ம டச் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது தான் இங்கே ஒரு பெரிய கொஸ்டின் மார்க்காக இருக்குது. ஸோ அந்த ஒரு விஷயத்தை கிளாரிஃபை பண்ணுறதுக்காக தான் ஃபிட்னஸ் இண்டஸ்ட்ரியில் இத்தனை வருஷமாக லாங் ஸ்டாண்டிங்காக இருக்கிற ஒருத்தர்கிட்ட உங்ககிட்ட பேசணுங்கிறதுக்காக தான் உங்ககிட்ட கூப்பிட்டு பேச வச்சோம். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யர் டைம். ஸோ ஒன் லாஸ்ட் அட்வைஸ், இப்போது அதை இதில் சொல்லுவேன் பேரண்டிங்கில் எப்படியாவது பண்ணியிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு அட்வைஸ் இப்போ இருக்கக்கூடிய யங்ஸ்டர்ஸ்க்கு, சோஷியல் மீடியா பார்த்து டிவேட் ஆகிற யங்ஸ்டர்ஸ்க்கு, நீங்கள் சொல்கிற மாதிரி அந்த 18 to இப்போ 18 கீழே தான் ரொம்ப டிவேட் ஆகுறாங்க. பட் ஸ்டில் அந்த ஒரு ஏஜில் இருக்கவங்களுக்கு ஒரு அட்வைஸாக ஃபிசிக்கல் ஃபிட்னஸ், நீங்கள் ஃபிட்னஸ் ட்ரெயினராக ஒரு ஜிம் ஓனராக ஒரு அட்வைஸாக ஒன்று கொடுக்கலாம் அப்படின்னா என்ன கொடுப்பீங்க? ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், க்ளீனாக சாப்பிடுங்க. ஓகே. க்ளீனாக சாப்பிடுங்க. ஜிம்முக்கு கம்பல்சரியாக போகணுன்ட்டுங்கிறது யாருமே சொல்லாது. அவங்கவுங்க விருப்பம் தான். சில டைம் சில பேருக்கு போக முடியாது. அட்லீஸ்ட் நடங்க. ஓகே. ஒரு மார்னிங் ஒரு ஒரு 1/2 அன் ஹவர் பக்கம், ஈவினிங் ஒரு 1/2 அன் ஹவர் பக்கம், இல்லை நீங்கள் ரொம்ப நேரமாக உட்காந்துருந்தீங்கன்னா கொஞ்ச நேரம் ஒரு பாடியை ரீஸ்டார்ட் பண்ணுறதுக்கு, ரீஃப்ரெஷ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் முன்ன பின்ன நடங்க. ஸோ இங்கே ஏதாச்சும் ஒரு ஆக்டிவிட்டி கொடுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ராப்பரான ஒரு ஸ்லீப் வேணும். வேறு என்ன சொல்கிறது, நைட் லைஃப்லலாம் சுற்றி அன்டைமில் கண்டதெல்லாம் சாப்பிட்டு இதெல்லாமே பண்ணி முடிச்சுட்டு நாளையிலேருந்து நான் க்ளீனாக இருக்க போகிறேன், நாளையிலேருந்து நான் ஜிம் ஸ்டார்ட் பண்ண போகிறேன் அப்படின்னு ஒரு டிசிஷன் எடுக்கிறவங்களுக்கு முன்னாடியே ஒரு டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணிவிட்டு கன்சல்ட் பண்ணிட்டு என் பாடி மெக்கானிசம் எப்படி இருக்குது, எல்லாம் ப்ராப்பராக ஃபங்க்ஷன் ஆகிட்டு இருக்கா, நாளையிலேருந்து நான் டயட் ஸ்டார்ட் பண்ண போகிறேன், இல்லை நாளையிலேருந்து நான் ஒரு பாடி ஸ்டேஜ் பண்ண போகிறேன், ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நான் ஒரு பாடி ப்ரிப்பேர் பண்ணணும், அதுக்கு தகுந்த மாதிரி என் பாடி புஷ் ஆகுமா, இதெல்லாமே ஒரு டாக்டர்கிட்ட கேட்டு தெரிஞ்சு ஒரு பேசிக் ஒரு பிளட் செக்கப் எடுத்துகிட்டு அந்த செக்கப் உங்கள் ட்ரெயினர்கிட்ட கொண்டு போய் காமிச்சிட்டு இதுதான் என் ரிப்போர்ட்டு, இதுக்கு தகுந்த மாதிரி என் பாடியை ரெடி பண்ணி கொடுங்க, இப்படி எல்லாம் கேட்டுட்டு நம்ம பே பண்ணுறோம். ஓகே. எண்ட் ஆஃப் த டே நம்ம தான் பே பண்ணுறோம். அதாவது ஒரு விஷயம் நடக்கிறதுக்கு வேண்டி. ஸோ நமக்கு நிறைய ரைட்ஸ் இருக்குது கேட்கறதுக்கு. இந்த மாதிரி நீங்கள் கொடுத்தீங்க, எனக்கு இந்த மாதிரி பிரச்சனையாச்சு, எதனால பிரச்சனையாச்சு, இந்த மாதிரிலாம் கேட்கணும். இந்த ஒர்க் அவுட் அடிக்கிறோம், இது எனக்கு ஹிட் ஆகலை, எதனால ஹிட் ஆகலை, இல்லை இந்த ஒர்க் அவுட் இங்கே தான் ஹிட் ஆகுதா, இது எல்லாமே வந்துட்டு ஒரு ட்ரெயினர்ஸ்க்கு நம்ம அதாவது ஒரு கான்வர்சேஷன் இருக்கணும் ட்ரெயினர் டு கிளைண்ட். ட்ரெயினர் சொல்கிறது மட்டும்தான் நம்பணும்னு அப்படியே கேட்டு ஃபாலோ பண்ணணும்னு சொல்லலை. உங்களுக்கு டவுட்டாக இருந்துச்சுன்னா அது ஒரு கொஸ்டினை ரைஸ் பண்ணுங்கள், அவங்க ஒரு கிளாரிஃபிகேஷன் கிடைக்கும். ஸோ இப்படி ஃபஸ்ட்டு வந்துட்டு ப்ராப்பரான ஒரு டயட் இருக்கணும், ப்ராப்பரான ஒரு ஸ்லீப் இருக்கணும். இது எல்லாமே கரெக்டாக இருந்துச்சுன்னா தாராளமாக ஒரு ஒரு ஜிம்முக்குள்ளே போங்க. நல்லா பாடியை ஒரு 45 மினிட்ஸ்க்கு நல்ல ஒரு ஸ்வெட் அவுட் பண்ணுங்கள். அப்படி போக முடியாதவங்க கார்டியோ பண்ணுங்கள். எதுவுமே பண்ண முடியாதவங்க கரெக்டாக சாப்பிடுங்க. ஓகே. ஒர்க் அவுட்டே பண்ண முடியல, கரெக்டாக சாப்பிடணும், ஹெல்த்தியாக சாப்பிடணும். ஆமாம். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யர் டைம். ஸோ இவ்வளோ நேரம் ஒதுக்கி ஒரு டீட்டெயிலாக சொன்னதுக்கு. ஸோ அதே மாதிரி இன்னொரு பாட்காஸ்ட்டில் இன்னொரு எக்ஸ்பீரியன்ஸான ஒரு ப்ரொஃபஷனலோட உங்களை எல்லாம் சந்திக்கிறேன். Until then, bye from Mohammed Anas from the Body Mechanic Physio Rehab and Fitness Center. Thank you.